மக்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. மிச்ச குடும்பத்துல என்ன நடக்குது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வீட்டுல சண்டை போட்டாலோ அதை கேட்கறதுக்கும் அதை பாக்குறதுக்கும் அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய மக்கள் அப்படியே பழகிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்த ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நடந்த இந்த ரவுடி பேபி சூர்யாவோட பிரச்சனை தான். ஆக்சுவலி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இந்த வீடியோ வந்து அவங்க குடும்ப பிரச்சனை சொல்றதுக்காகவோ இல்ல அவங்கள பத்தி ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாது. என்னெல்லாம் பண்ணி இவங்க பப்ளிசிட்டி தேடுறாங்க, அது மட்டும் இல்லாம பப்ளிசிட்டி குறையிற நேரத்துல எதெல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு நான் நம்புறேன். சுபாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவுடி பேபி சூர்யா டிக்டாக்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் வந்தாங்க, இங்கேயும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அடுத்து யூடியூப்ஸ்ல வீடியோஸ் போட்டு சம்பாரிச்சாங்க. இப்ப இது வரைக்கும் தான் இவங்களை பத்தி தெரியும். ஆபாசமா பேசினாங்க, அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஜெயில இருந்தாங்க. இப்ப வெளியே வந்துட்டாங்க, திருந்திட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க குக்கிங் வீடியோ அந்த மாதிரி விளாகிங் வீடியோ இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணவர்னு சொல்லப்படுற சிக்காந்தர், ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆகல, லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. இந்த சிக்காந்தர் அப்படிங்கிற இவருக்கு வந்து நிஜமாவே ஒரு மனைவி இருக்கு. அவங்கள விட்டுட்டு வந்து இவங்க வாழ்றாங்க. அதாவது இவங்க சொல்றது எப்படின்னா, நான் ரவுடி பேபி சூர்யாவையும் பாத்துக்கிறேன், தூரத்துல இருந்து என் மனைவியும் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கிளைம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரீசெண்டா நடந்த ஒரு நியூஸ் போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் தான் சூர்யா ரவுடி பேபி. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளாக என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் என் பையன் வந்து எக்ஸாமுக்கு 11th எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சத்யாங்கிற பொண்ணும் சுமி 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. வந்து என் வீட்டு பூட்டை உடச்சி வீட்டுக்குள்ளே ஏறி குதிச்சு அதாவது அந்த பொண்ணு வந்து, அதாவது சுமிங்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்மணி. அந்த இதை பயன்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பூட்டை உடச்சி வீட்டுக்குள்ளே ஏறி குதி, நகையெல்லாம் உன் புருஷன் வாங்கி கொடுத்த நகை தானே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அதாவது புலம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தூண்டுதல் பண்ணி உள்ள என் பசங்க தனியாக இருந்தாங்க 2 பேருமே. சின்ன பையன் 6வது படிக்கிறான், பெரிய பையன் 11வது படிக்கிறான். குழந்தைங்களை கொலை மிரட்டல் விடுற மாதிரி விட்டுருக்காங்க. இதனால் மன உளைச்சல் ஆயிருக்காங்க. 2வது நான் இல்லாத நேரத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் என்னோட ஹவுஸ் ஓனர், வீட்டு ஓனரை வந்து யார் இவளுக்கெல்லாம் வீடு கொடுத்தா, இவ அந்த மாதிரி உள்ளவ இந்த மாதிரி உள்ளவன்னு சொல்லி திருந்தி வாழக்கூடிய என்ன ரொம்ப தவறாக பேசுறது. 2வது நான் பணம் கொடுத்து வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரைக்கும் பணம் கொடுத்து வச்சுருந்தேன். திருப்பி கேட்டப்போ கொஞ்சம் கொடுத்தாங்க, மீதி பணத்தை கேட்குறப்ப நீ யாரடி, எப்படி நான் ஏன் பணம் கொடுக்கணும் உனக்கு, என் புருஷன்கிட்ட சொன்னா உன்னை வெட்டி போடுவேன், நானும் வந்து வீடு தேடி உன்னை வெட்டி போடுவேன், நீ இருக்க மாட்டா, உன் கூட இருக்க சிக்கந்தரும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதனால என் பசங்களோட படிப்பு எதிர்காலம் எல்லாமே எனக்கு ரொம்ப பணத்தையும் திருப்பி தரல. பணத்தை கொடுத்துட்டாங்க, பாதி பணம் கேட்டதுக்கு அதுக்கும் குளமிரட்டல் அதிகமாக வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆரை மாற்றி இப்போ நம்மளுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஐயா அவர்கள் வந்து எனக்காக எஃப்ஐஆரே போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் கொலை மிரட்டல் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு சட்டம் கடுமையாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை வந்து கேட்டை போட்டு ஆட்டி ஏறி குதி அப்படின்னு சொல்லி தூண்டுதலின் பேர். சுமி வந்து சும்மா இருந்தாலும் இவங்க வந்து கேட்டை ஏறி குதி பூட்டை ஓடன்னு சொல்லி நம்ம நிறைய தூண்டுதல் பண்ணியிருக்குது. நாங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கோம். நாங்கள் நல்ல வேலை வீட்டில் இல்லை. சேனல்லையும் நிறைய அவதூறாக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து இவங்களை திட்டி என்னையும் திட்டி தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதையும் நாங்கள் காவல்துறையிட்ட வந்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்களும் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை நம்பியிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரே ஒரு விஷயந்தான், என்னோட குழந்தைங்களை பற்றி இனிமேல் யாராவது அவதூறாக பேசினாலோ இல்லை வேறு மாதிரி செய்கை காமிச்சாலோ கண்டிப்பாக நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா என் குழந்தைங்களை உட்காந்து எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் என் குழந்தைங்களோட சட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் என் குழந்தைங்களை பற்றி இனிமேல் உட்காந்து அவதூறு பரப்புனா கண்டிப்பாக நான் அடுத்து வந்து வேறு பக்கத்து தான் போவேன். ஏன்னா குழந்தைங்கள வாரி அவங்க இந்த இப்போ கூட ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல. ஆமாம், அதே மாதிரி என்னோட குழந்தைங்களுக்கும் அம்மா குழந்தைகள் ஆய்வாளர் அம்மா அவங்களை வந்து என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா என் குழந்தைங்களை வச்சு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவங்க தாராபுரம் சிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அதனால் என்னன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. இந்த சத்யாங்கிற பொண்ணுனால தான் எங்களுக்கு முழுக்க ஆபத்து. ஏன்னா என் புருஷன் ரவுடி, நான் மதுரக்காரன் சொல்லி எங்களை உயிர் வந்து அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தான் வந்து பார்த்து ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் காவல்துறையை நம்பி வந்தோம். கரெக்டாக அவங்களோட இது எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஐயாக்களுக்கு ரொம்ப மனசார நன்றி.
ஏன்னா இதுக்கு முன்னாடி திவ்யா கலைச்சி பிரச்சனை வரும்போது அப்ப சூர்யா பேரு அடிபட்டுச்சு, அப்ப அவங்களுக்கு வியூஸ் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சுமி அப்படிங்கிற இவங்க மூலியமா வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி சுமியும் ரவுடி பேபி சூர்யாவும் நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. ஒரே கணவன்னாலும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்ல. இப்ப கூட 3 நாள் முன்னாடி என்னோட கணவன் அப்படின்னு சொல்லி சுமி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சிக்காந்தரோட. அதே மாதிரி அதே 3 நாள் முன்னாடி ரவுடி பேபி சூர்யாவும் சிக்காந்தரும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வீடியோக்கு வியூ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த விஷயங்களை இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற அந்த லைம் லைட், அதாவது இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு இல்ல. சோ இப்போ வந்து ரவுடி பேபி சூர்யா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னா, போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்து அதை மீடியா முன்னாடி சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன வந்து மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சுமி அப்படிங்கிற இவங்களும் வந்து தகாத வார்த்தைகளை தங்களோட வீடியோல வந்து பேசிட்டு இருக்காங்க. இதையும் பார்க்க மக்கள் ரொம்ப ரெடியா இருக்காங்க. இதையும் தாண்டி நியூஸ்ல அவ்வளோ விஷயங்கள் வருது. ஏன் எங்க சேனல்ல அவ்வளோ நியூஸ் நாங்க போடுறோம், ஆனா அதை பார்க்க யாருமே தயாரா இல்ல. ஒன்லி இந்த மாதிரி நியூஸ் தான் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், மிச்ச வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த இந்திய மக்கள் இந்தியாவில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க ரெடியாவே இல்லை.